ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள நம்மாழ்வார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் உணவு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கமுதி அருகே உள்ள இந்த கல்லூரியில் சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு மாணவர்கள் விறகடுப்பில் சமைத்த உணவுகளைக் கொண்டு உணவு திருவிழா நடத்தப்பட்டது. மாணவர்கள் 25 குழுக்களாக இணைந்து பாரம்பரிய முறையில் இட்லி, குழாய் புட்டு, இலை கொழுக்கட்டை, அப்பம், போளி, திருநெல்வேலி அல்வா, சிக்கன் பிரியாணி, ஆப்பம், நேந்திரப்பழ பாயாசம் உள்ளிட்ட 200 வகையான உணவுகளை தயாரித்திருந்தனர். இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் தயாரித்து விற்பனை செய்த உணவுகளை வாங்கி சுவைத்தனர். பெற்றோரிடம் கேட்டறிந்து மாணவர்கள் பலவித உணவுகளை சமைத்திருந்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நாளை முன்னிட்டு உணவு திருவிழா நடக்குது. இங்க 200க்கும் மேற்பட்ட ஐட்டம்ஸ் சமைச்சிருக்கோம். நாங்க கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணாம விறகடுப்பு யூஸ் பண்ணி இந்த உணவுலாம் சமைச்சோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதை நாங்க சேலும் பண்றோம். இதை நாங்க இந்த 3rd இயர்ஸ், 2nd இயர்ஸ், 1st இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பா பண்ணி முடிச்சிருக்கோம். தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காண்டி நம்ம இந்த உணவு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் நம்ம உணவு திருவிழாவையும் தமிழ் புத்தாண்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்குறோம்னா, தமிழர்களோட ஒரு பண்பாடுனா அது விருந்தோம்பல். அதனாலதான் உணவையும் இந்த புத்தாண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுன்றது எந்த காலேஜ்லயுமே அவ்வளோக்கா பெருசா பண்ணல. இங்க நம்மாழ்வார் காலேஜ்ல தான் முதல் முறையா பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. உணவு திருவிழாவை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்களின் பரதநாட்டியம், புலியாட்டம், காவடி உள்ளிட்ட நடனங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுவும் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. விழா முடிவில் மாணவ குழுக்கள் தயாரித்த உணவு வகைகளின் சுவை மற்றும் தயாரிப்பு அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.